ஹலோ வெல்கம் டு கருப்பு மனிதன் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கமலஹாசன் நடிப்பில் சங்கர் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற இந்தியன் படத்தோட 2ஆம் பாகத்தில் ஃபுல் விமர்சனம் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தாத்தா கதற விட்டாரா, எல்லாரையும் ஓட விட்டாரா, இல்லை ஜெயிச்சாருன்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கருப்பு மனிதன் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1996ஆம் ஆண்டு சங்கர் இயக்கத்தில் கமலஹாசன் நடித்த படம் தாங்க இந்தியன். இந்த படத்தை பார்த்துட்டு ரசிகர்கள் இந்த படத்துக்கு அமோக வரவேற்பு கொடுத்தாங்க. அந்த படத்துக்கு அவ்வளவு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்திருந்தாலும் அதுக்கு ரிவர்ஸாக தான் காலையிலேருந்து சோஷியல் மீடியாவில் இந்திய 2 படத்துக்கு எதிரான நெகட்டிவான விமர்சனங்கள் வந்த வண்ணமே இருக்குது. என்னதான் 1000 நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்தால் கூட அந்த படத்தை பார்க்காம நம்ம அந்த படத்தை பற்றி கமெண்ட் பண்ண முடியாதுன்ற காரணத்தால் அந்த படத்தை பார்த்துட்டு நான் உங்களுக்கு நிறைவான குறைகளையும் நிறையும் சொல்லி இந்த படத்தோட விமர்சனத்தை ஃபுல்லாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். சங்கர் இயக்கத்தில் கமலஹாசன், சித்தார்த், ராகுல் பிரீத் சிங், பிரியா பவானி, சங்கர், எஸ்.ஏ. சூர்யா, சமுத்திரக்கனி, ஜெகன், விவேக், பாபி சிம்கா, நெடுமுடி வேணு உள்ளிட்ட பலர் நடிப்பில் இந்தியன் 2 திரைப்படம் பல ஆண்டு கால போராட்டத்துக்கு பிறகு திரையரங்கில் ரிலீஸ் ஆயிருக்குங்க. பார்க்கிங் டாக்ஸ் என்ற யூடியூப் சேனலை சித்தார்த் தனது நண்பர்களான பிரியா பவானி, சங்கர், ஜெகன் எல்லாரோடையும் சேர்ந்து நடத்தி வர்றாருங்க. அங்கே அந்த யூடியூப் சேனலில் அவங்க சமூகத்தில் நடக்கிற ஊழல், அநியாயம் யூடியூப் வீடியோக்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க. என்னதான் இவங்க யூடியூப் வீடியோக்கள் மூலம் சமூகத்தில் நடக்கிற அநியாயங்களை தட்டி கேட்டால் கூட அதுக்கு எந்த விதமான பயனும் கிடைக்கலைங்க. அதனால் இந்தியன் தாத்தா இந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்தால் நல்லா இருக்குமென்று சொல்லி சித்தார்த்தும் அவரது நண்பர்களும் நினைக்கிறாங்க. அதனால் கம்பேக் இந்தியன் என்ற கேஷ்டேக்கை சித்தார்த் மற்றும் ஜெகன், பிரியா பவானி, சங்கர் எல்லாரும் சேர்ந்து உருவாக்குறாங்க. அது சமூக தளத்தில் ரொம்பவே வைரல் ஆகுங்க. இந்த கேஷ்டேக் ரொம்பவே வைரலாக அதை தாய்பே நாட்டில் உள்ள காளிதாஸ் ஜெயராம் பார்க்குறாங்க. இந்தியன் தாத்தா இங்கே தான் இருக்கிறார் என்று சொல்லி எல்லாருக்கும் அறிவிக்கிறார். அதோட இந்தியாவுக்கு இந்தியன் தாத்தாவை போக சொல்லி அறிவிக்கிறார். அதன்படி இந்தியன் தாத்தா இந்தியாவுக்கு திரும்பும் போது அங்கே நெடுமுடி வேணுவின் மகனான பாபி சிங்கா இருக்காதாருங்க இந்தியன் தாத்தாவை கைது செய்ய துடிக்கிறாருங்க. அவரிடமிருந்து தப்பித்து ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள ஊழல்வாதிகளை வர்மக்கலை வாயிலாக போட்டு தள்ளும் இந்தியன் தாத்தா தாங்க இந்த படத்தோட முழு கதை. அப்படி இந்த இந்தியன் தாத்தா பாபி சிம்காட்ட மாட்டினாரா, கைதானாரா, தப்பிச்சாரா என்பது தான் இந்த படத்தோட முழு கதை, மீதி கதை. ஒரு படத்தோட கதையாக பார்த்தீங்கன்னா கதை ரீதியாகவும் சரி, இந்த படத்தை வெளியிட்டிருக்க கருத்து ரீதியாகவும் சரி, நிச்சயமாக இந்திய மக்கள் அனைவருமே பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான படமாக இதை நான் சொல்லலாங்க. இதற்காக சங்கர் ரொம்பவே மினக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். அதாவது இந்தியன் தாத்தா மட்டும் இந்த நாட்டை திருத்த முடியாது, இளைஞர்கள் உங்களை வீட்டில் உள்ள கலைகளை பிடுங்குங்க, இளைஞர்கள் எல்லாருமே திருந்தோணும், ஸோ எல்லாருமே திருந்தினா தான் ஒழுக்கமான இந்தியாவை உருவாக்கலாம்னு சொல்லி இந்த படத்தின் மூலம் ஒரு முழுமையான ஒரு நல்ல கதையை சங்கர் செலக்ட் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். என்னதான் இந்த படத்துக்கு சங்கர கதை மிக முக்கியமாக இருந்தால் கூட இந்த படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ப்ளஸ்ஸாக இந்த படத்தோட கதையை நம்ம சொல்கிறோமோ அவ்வளவு மைனஸாக இந்த படத்தோட கதையை நம்ம சொல்லலாம். ஸோ இது பெருசாக கை கொடுக்கலன்னு தான் சொல்லணும். இதுவே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பாகவும் அமைஞ்சிருக்கு. இந்தியன் தாத்தா வெறும் இந்தியன் தாத்தாவாக இருந்தால் பரவாயில்லை, இந்தியன் தாத்தா அந்நியனையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி சங்கர் ரெண்டையுமே கலந்து ஒரு காப்பில போட்டு தந்துட்டார் போல இருக்குங்க. அந்தளவு தான் சில நேரத்தில் இந்த படத்தை பார்க்கும்போது பல இடங்கள்ல தோணுதுங்க. விவேக் நம்ம கூட இல்லாட்டி கூட விவேக்கிட காட்சிகள் வரும்போது மனதளவில் ரொம்ப கண்ணீர் கசிந்தா கூட அது ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். விவேக் வர போர்ஷன் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அதோட பார்த்தீங்கன்னா பாபி சிங்கோட காட்சிகள்லாம் ரொம்ப பெருசாக ஒர்க் அவுட் ஆகலைன்னு தான் சொல்லணும். வர்மக்கலையை லேசாக இந்தியன் படத்தில் தொட்டு கொண்ட சங்கர் இந்த படத்தை அதை மட்டுமே நம்பி எடுத்திருக்கிற போல ஆடியன்ஸை திருப்திப்படுத்தலைன்னு தான் சொல்லணும். அதிலும் பார்த்தீங்கன்னா வர்மக்கலை மூலமாக தொங்கி இருக்கும் வயதான உடம்பை ஒரு நொடியில் 6 பேக்காக உடம்பாக பாருங்க காட்சியெல்லாம் சங்கர் எதை நம்பி வச்சாருன்னே தெரியல. மக்களை முட்டாளாக்கலாம்னு சொல்லி வச்சாரோ தெரியல, தான் பிரம்மாண்ட இயக்குனர்னு நினச்சி வச்சாரோ தெரியல. ஆனால் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலைன்னு தான் சொல்லணும். சரி வாங்க இந்த படத்தோட மோஸ்ட்லி நெகட்டிவானதை நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த படத்தில் இருக்கிற பாசிட்டிவான ரிவ்யூவை பார்ப்போம். இந்த படத்தில் பாசிட்டிவ் ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா சங்கர்ற பிரம்மாண்ட மேக்கிங் நம்மளை அடிக்கடி வியப்பில் ஆழ்த்துன்னு தான் சொல்லணும். அதோட நம்மளோட பத்மஸ்ரீ கமலஹாசன் வித்தியாசமான கெட்டப்புகளும் அதுக்காக அவர் மினக்கட்டிருக்கிறதும் அதோட அவரோட ஆக்ஷன் காட்சிகள், சண்டை காட்சிகள் இந்த படத்தோட ப்ளஸ் சொல்லலாம். மெட்ரோ ட்ரெயினில் ஒரு ஃபைட் நடக்குங்க. அதில் நம்மட
பத்மஸ்ரீ கமலஹாசன் ரொம்ப மிரட்டி இருப்பார், செம மாசா இருக்குங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ளஸ்ஸாக பார்த்தீங்கன்னா விஜய் மல்லையாவையும் இந்த படத்தில் போட்டு பொழந்திருக்காருங்க. கேலண்டர் சாங் குறியீடு வெளிநாட்டுக்கு தப்பிச்சென்ற கோடீஸ்வரர் என அவரை காட்டியதும், பெரிய திருமணத்தை குஜராத்தை சேர்ந்த நபர் நடத்துவதும், அவரது வீட்டில் தங்க டாய்லெட் உள்ளதாக காட்டும் காட்சியெல்லாம் பிரமிக்க வைக்குதுன்னு தான் சொல்லணும். மார்ஸ் கிரகத்துக்கு செல்வதாக இன்னொரு கோடீஸ்வரர் ஜீரோ கிராவிட்டியில் பயிற்சி செய்யும் இடத்துக்கே சென்று கமலஹாசன் அவரை பறந்து கொண்டே சண்டை போட்டு அவரை வர்மக்கலை மூலமாக போட்டு தள்ளுவது சிறப்புங்க. இரண்டாம் பாதியில் சித்தார்த் உள்ளிட்ட அவரது யூடியூப் நண்பர்களும் வீடுகளில் உள்ளவர்கள் செய்யும் மூலர்களையும் வெளிச்சத்துக்கு வருவது, அதனால் அவர்களுக்கு நேரும் பிரச்சனைகளை படத்தில் எமோஷனலாக கனெக்ட் பண்ணி நன்றாகவே கடத்துறாங்க. கமலஹாசனுக்கு அப்புறமா நடிப்பில் சமுத்திரக்கனியும் ஓரளவு நடிப்பு சூப்பராகவே நடிச்சிருக்காருங்க. சித்தார்த் முடிஞ்ச வரைக்கும் நடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுருக்காருங்க. அனிருத்தை பார்த்தீங்கன்னா பின்னணி இசையில் அவ்வளவு கலக்கலைங்க. பாட்டெல்லாம் என்னவோ நல்லா இருந்தால் கூட சில பாடல்கள் ஏன் என்ற அளவுக்கு கேள்விக்குறியாகவே நமக்குள்ளே இருக்குங்க. இருந்தாலுமே அனிருத்துற பாடல்கள் ஒரு சில பாடல்கள் நம்மளை கேட்கக்கூடிய மாதிரியே இருக்குங்க. இருந்தாலும் பின்னணி இசை இந்தியன் படத்தில் இருந்த பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு இல்லைன்றது தாங்க உண்மை. என்னதான் ஒரு சில பாசிட்டிவை நம்ம இந்த படத்தில் பார்த்தா கூட அதிகமாக இந்த படத்தில் நெகட்டிவ் தாங்க இருக்குது. அவ்வளோ பெருசாக இந்த படத்தோட திரைக்கதை வலுவா இல்லைன்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய புள்ளிகளான சகலகலா வல்லவன் என்ற பெயரில் வரும் எஸ்.ஏ. சூர்யாவை விட்டு விட்டு மற்ற மாநிலங்களில் உள்ள கமலஹாசனை போட்டு தள்ளுவது ஏன் என்ற கேள்வியும் எழுப்புதுங்க. அடுத்த பாகத்தில் தாங்க அவரிடம் மோத போகிறாருன்னு தெரியுதுங்க. கம்பேக் இந்தியன் என்று தொடங்கும் பாடல் கோபேக் இந்தியனாக முடிவடைஞ்சது போலவே இந்தியன் படத்தை பார்க்குற எல்லாருக்குமே உணர்வு வந்திருக்குங்க. தேவையில்லாத பாடல், சொன்ன கதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்கிற மாதிரியே எல்லாருக்கும் மெரிச்சல் ஊட்டுற மாதிரியே இந்த படத்தோட கதை இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு வர்மக்கலையை சொல்கிறதுக்கு அடிக்கடி திருப்பி திருப்பி வர்மக்கலையே படம் ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இப்படி இந்த படத்தோட பல நெகட்டிவை நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். சங்கர் இயக்கத்திலேயே மிகவும் மோசமான படம்னா இந்த படத்தை சொல்லலாங்க. அப்படி இந்தியன் 2 படம் ரொம்பவே முக்கியமான படமாக தான் அமைஞ்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதுக்கு நல்லா இல்லைங்க. ரொம்ப எதிர்பார்ப்போடு இந்த படத்தை பார்க்க போகாதீங்க. ஒவ்வொருத்தருமே இந்தியராக இந்த படம் பார்க்க போனீங்கன்னா ஒவ்வொரு இந்தியரும் இந்த படத்தை பார்த்து தங்கள் மனசாட்சி உறுத்தலால் இந்த படம் வெற்றி ஆகுங்க. ஸோ இந்த படத்தோட கதை ஃபுல்லாக நான் சொல்லிட்டேங்க. இந்தியன் 2 படத்தை நீங்கள் பார்த்துட்டிங்களா? நீங்கள் இந்த படத்தோட கமெண்ட் என்ன சொல்கிறீங்க? இந்த படம் எப்படி இருக்குது? இந்த படத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு என்ன தந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இந்த படத்தை பற்றி நான் ஏதாவது நெகட்டிவாவோ இல்லாட்டி பாசிட்டிவாவோ தெரியாமல் சொல்லியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு கண்டினியூவாக வந்துட்டுருக்கும். நான் இதே மாதிரியே இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் பாய், டேக் கேர்.